அன்பு உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உரிமை போராளி திவான் பகதூர் தாத்தா ரெட்டைமலை சீனிவாசனாரின் இந்த நினைவு நாளை முன்னிட்டு நடைபெறுகின்ற இந்த கருத்தரங்கில் கலந்து கொண்டிருக்கின்ற நம் சமூக உறவுகள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு எனது உரையை ஸ்டோரியை நான் தொடங்குகிறேன். எதற்கு இடஒதுக்கீடு என்று நாம் சிந்திக்க வேண்டும். ஏதோ அரசு பிச்சையாக நமக்கு கொடுத்து விடவில்லை. இந்த நாடு ஒரு பண்பட்ட நாடாக இன்றைக்கு இருக்கிறது என்று எடுத்துக்கொள்வோம். அல்லது இங்கே இருக்கின்ற நிலம் பண்பட்டு இருக்கிறது என்று நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த சமூகத்திலே அடிமட்டத்தில் அல்லது இயற்கைக்கு உள்ளாகக்கூடிய பணிகளை செய்கின்ற நாம் இருக்கின்றோம். இத்தனை நிகழ்வுகளும் நாம் நம் சமூகத்தை சார்ந்த உறவுகள் பட்ட கஷ்டத்தினால் விளைந்த ஒன்று. இந்த நிலம் பண்பட்டிருந்தாலும் சரி, அல்லது இந்த நாடு பண்பட்டு இருந்தாலும் சரி, அல்லது இந்த நாடு குறிப்பிட்டு ஒன்றை நான் சொல்கிறேன், இந்த நாடு நாராமல் இருக்கிறது என்றாலும் சரி, நம்மளுடைய உழைப்பு, நம் முன்னோர்களுடைய உழைப்பு, அந்த உழைப்புக்கெல்லாம் சேர்த்துதான் இடஒதுக்கீடு என்று அண்ணல் அம்பேத்கர் நமக்கு அருளிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம். அது எதற்காக இடஒதுக்கீடு? சேற்று வயல்களிலே தொடர்ச்சியாக உழைத்து உலகம் முழுக்க வாழ்கின்ற மனித குலத்திற்கு உணவை அளிக்கின்ற நம்முடைய மக்கள், அல்லது இந்த நாட்டிய இழிவு தொழிலாக இருக்கின்ற அனைத்தையும் செய்கின்றவர்கள் நம்மளுடைய மக்கள். இப்படி அனைத்து இழிவுகளையும் சுமந்து கொண்டு இழி தொழிலை தொழிலாக செய்து இந்த நாட்டை நாராமல் பாதுகாப்பது நாம் தான், அல்லது நம்மளுடைய உறவுகள் தான். அப்படி இந்த உறவுகளுடைய பிள்ளைகள் முன்னேற வேண்டும் என்றால் இடஒதுக்கீடு நமக்கு கண்டிப்பா தேவை. இந்த நாட்டுக்காக உழைத்து அனைத்து தியாகங்களையும் செய்த நம்மளுடைய மூதாதையர்கள் செய்திருக்கிறார்கள். ஆகையால் அவனுடைய பிள்ளைகள் முன்னேறுவதற்கு நமக்கு கொடுக்கப்பட்டதுதான் இடஒதுக்கீடு. இடஒதுக்கீட்டுக்கு எதிரான நிலை இன்றைக்கு இந்தியா முழுக்க நிலவுவதை நம்மால் உணர முடிகிறது, நம்மால் பார்க்க முடிகிறது. எதிர்த்து போராடுகிறோமா இல்லையா என்றால் ஒன்று அல்லது 2 விழுக்காடு மட்டும்தான் நாம் எதிர்கோளை நாம் எழுப்புகிறோம். நாம் முழுவதுமாக போராட வேண்டிய அந்த சூழல் இன்றைக்கு நிலவுகிறது. ஆனால் ஏதோ நாம் தவிர்த்து விட்டு நாம் நமது பிள்ளைகள் நன்றாக இருந்தால் போதும் என்று ஒதுங்கி செல்கிறோம். இத்தகைய சூழல் தொடர்மையானால் இந்த மண்ணிலே பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்கள் மட்டுமல்ல, ஏழையர்கள் எவரும் இந்த மண்ணிலே வாழ முடியாது. மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் ஏதோ நாங்கள் ஒரு சிறத்தன்மையோடு வாழ்கிறோம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது உண்மை அல்ல. பட்டியல் வகுப்புக்கு உண்டான இடஒதுக்கீடு பறிக்கப்படுமையானால் அத்தகைய அந்த உரிமை பறிப்பு என்பது அடுத்து அந்த மக்கள் மீது நிகழ்த்தப்படும். ஆனால் அதையெல்லாம் உணராமல் பிரிவாக மிகவும் பிற்பட்டவர்கள் தனியாக, தாழ்த்தப்பட்டவர்கள் தனியாக நாம் பிரிந்து நிற்கிறோம். அரசியல் காரணங்களுக்காக ஓட்டை பொறுக்குகின்ற அந்த நோக்கத்தில் சில தலைவர்கள், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லவில்லை, வருத்தப்படவும் வேண்டாம், உண்மையை பேசித்தான் ஆக வேண்டும். ஓட்டிற்காக மட்டும் நாம் அரசியலை செய்து கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய தலைவர்கள் அதை செய்து கொண்டிருப்பது உண்மையிலே வெட்கக்கேடானது.
நம்முடைய தலைவர்கள் என்பது தமிழ் தலைவர்கள் அனைவரையும் நான் சொல்கிறேன். காரணம், ஏற்கனவே தமிழ் சமூகம் என்பது சாதியத்திற்கு அப்பாற்பட்டு வாழ்ந்த சமூகமாக அறிவியலாளர்களால் அறியப்படுகிறது. எந்த அகழ்வாய்ச்சியும் தமிழ் சமூகத்தில் சாதி இருந்ததாக குறிப்பிடவில்லை. மாறாக ஆரியர்களின் வருகைக்கு பிறகு இந்த மண்ணிலே சாதி விதைக்கப்பட்டு வளர்ந்து செழித்து தழைத்தோங்கி நிற்கிறது. அதை வெற்றி எறிய வேண்டியது, அந்த கலையை வெற்றி எறிய வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்க வேண்டும். இந்த சாதி ஒழிப்பில் இடஒதுக்கீடு எவ்வாறு முக்கிய பங்காற்றுகிறது என்று நாம் பார்ப்போமேயானால், இன்றைக்கு இந்த பகுதியாக இருக்கட்டும், குறிப்பா ஒன்றை நான் சொல்ல மறந்துவிட்டு, இந்த மண்ணிலே நான் நின்று பேசுவதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. மிகப்பெரிய ஒரு வீரம் செறிந்த மண்ணாக அறியப்படுகின்ற மண் இந்த டெல்டா பகுதியை சேர்ந்த மண். குறிப்பாக மயிலாடுதுறை, அதற்கு அருகில் உள்ள பகுதியெல்லாம் வீரம் செறிந்த மண் என்பதை நான் நன்கு அறிவேன். அந்த வகையில் எனக்கு நின்று உரையாற்றுவதில் பெரும் மகிழ்ச்சி. இந்த மண்ணிலிருந்து நாம் விதையை தூவுகின்றோம். இந்த விதை தமிழகம் முழுக்க மட்டுமல்ல, இந்தியா முழுக்க பரவ வேண்டும். இடஒதுக்கீட்டுக்கு எதிரான ஒரு நடைமுறையை இந்திய அரசு மட்டுமல்ல, தமிழக அரசாக இருந்தாலும் கூட கையில் எடுக்க பயப்பட வேண்டும். இது எங்களது உரிமை, இது எங்களுடைய பிறப்புரிமை. பிறப்புரிமையை பறிப்பதும் உயிரை பறிப்பதும் ஒன்றுதான். இதை விட்டுவிட்டு நாம் வேடிக்கை பார்ப்பது என்பது நம்மை நாமே அழித்துக் கொள்வதற்கு சமம். எனக்கு புரியவில்லை. இந்தியா முழுக்க பத்து எரிகிறது, இந்தியா முழுக்க பலவிதமான கலவரங்கள் நடிக்கிறது. நம்முடைய சகோதர சகோதரிகள் அங்கே நுட்பமான போராட்டங்களை முன்னெடுத்தாலும் கூட ஆளுகின்ற அரசு என்றைக்கும் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு உறுதுணையாக இருந்தது கிடையாது. அது எந்த அரசாக இருந்தாலும் சரி, தமிழகத்தை ஆளுகின்ற இன்றைய திமுக அரசாக இருந்தாலும் சரி, ஏற்கனவே இந்த மண்ணை ஆண்ட அதிமுக அரசாக இருந்தாலும் சரி, இவர்கள் பட்டியல் வகுப்பை சார்ந்தவர்களை எதற்கும் மதிப்பது கிடையாது. நம்மளுடைய உரிமைகளை பறிப்பதை மட்டுமே இவர்கள் கொள்கையை கொண்டவர்கள் என்பதை நான் இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். சமூக நீதி ஆட்சி பறைசாற்றிக் கொள்கிறோம், பறையர்களுக்கு துரோகம். வித்தியாசமா இருக்கு இந்த ஆட்சியுடைய இந்த அப்ரோச்சுங்கிறது, வித்தியாசமா இருக்கு, வேதனையா இருக்கு. வெட்டி தலைவரையக்கூடிய ஒரு சூழல் தமிழக மண்ணில் நிலவுகிறது என்பது ஆச்சரியமா இருக்கு, வேதனையா இருக்கு. சமூக நீதி என்று முழங்குகின்ற இந்த அரசு சமூக நீதியை பாதுகாக்க முற்பட வேண்டும். அப்படி பாதுகாத்தால் எந்த இயக்கமும் தேவையில்லை, எந்த கட்சியும் தேவையில்லை, அனைவரும் நேரடியாக உங்களிடம் நாங்கள் சரணடைகிறோம். இந்த அரசுக்கு பின்னால் நாங்கள் நிற்க தயாராக இருக்கிறோம். ஆனால் எங்களுடைய உரிமை எங்களுக்கு கிடைக்க வேண்டும். ஆனால் மறைமுகமான சட்டங்களை கொண்டு வந்து இந்த சமூகத்திற்குள்ளே பட்டியல் வகுப்பினர்களிடையே பிரிவினையை ஏற்படுத்தி ஒற்றுமையை குலைத்து அதன் மூலமாக ஓட்டை கொடுக்கலாம் என்று நினைத்தால் பதிலடி விரைவில் இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத புரட்சி இந்த மண்ணில வெடிக்கும். இது அரசுக்கு நம்ம எச்சரிக்கை விடுக்கிற ஒரு விஷயமாக நான் சொல்றேன். உள்ளடங்கு இந்த நிகழ்வுகளை எல்லாம் விட்டுவிட்டு பொதுவெளியில் மக்களை நாம் சென்று சந்திக்க வேண்டும். குறிப்பா நான் சொல்றேன், என்னுடைய பகுதி சிதம்பரம் பகுதியா இருக்குது. அங்க எங்க கிராமங்கள் பகுதியில நீங்க வாங்க, நாங்க தயாரா இருக்கோம். 500 இருந்து 1000 பேரை சர்வசாதாரணமா திரட்ட முடியும். ஒரு விழிப்படைந்த மண்ணு தான் அங்க இருக்கிறது. குறிப்பா காட்டுமன்னாருடைய பகுதியை உள்ளடக்கியது எத்தகைய விழிப்பான மண் என்பது உங்களுக்கு தெரியும். எப்படி நாம் சீர்காழியை பார்க்கின்றோமோ, எப்படி மயிலாடுதுறையை பார்க்கின்றோமோ, எப்படி நாம் கும்பகோணத்தை ஒட்டியுள்ள பகுதிகளை பார்க்கின்றோமோ, அதே போன்று எங்களுடைய மண்ணும் ஒரு வீரம் செறிந்த மண், விழிப்பான மண். அங்கெல்லாம் வாருங்கள், நம்மளுடைய முன்னெடுப்பை நாம் தீவிரமான முன்னெடுக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை ஏற்பாட்டாளர்களுக்கு நான் அன்பான வேண்டுகோளாக வைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். என்ன பேசுது அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு மன உளைச்சலா இருக்கு. இந்த மண் நம்முடைய மண்ணு, இந்த மண்ணிலே சர்வசாதாரணமாக உடைக்கப்படுகிறது, ஒற்றுமை சர்வசாதாரணமாக உடைக்கப்படுகிறது. 3%, 5% வேலை கொடுங்க, அருந்ததிகளுக்கு கொடுங்க. அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள், அவர்களும் எத்தனையோ அடக்குமுறைகளுக்கு ஒடுக்குமுறைகளுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறாங்க. கொடுங்க, வரவேற்கிறோம். ஆனால் அதை எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு ரோஸ்டர் என்கின்ற அந்த சுழற்சி முறையில் மிகப்பெரிய ஒரு கேவலமான அணுகுமுறையை நீங்க ஏற்படுத்திருக்கீங்க.
ரோஸ் எடுத்து பார்த்தோம்னா முதல்ல ஜெனரல் வராங்கன்னா அடுத்தது பாத்தீங்கன்னா எஸ்சிஏ வந்துடுறாங்க, இரண்டாவது எஸ்சிஏ வந்துடுறாங்க. எஸ்சி என்பதுதான் இரண்டாவதா இருக்கணும். எஸ்சி தானே, எஸ்சில ஒரு சப்டிவா தான் நீங்க வந்து எஸ்சிஏ கொண்டு வரீங்க. அப்படி கொண்டு வருகின்ற பொழுது எஸ்சில எத்தனையோ பிரிவு இருக்குது. பல்லர் இருக்காங்க, பறையர் இருக்கிறாங்க, தோட்டி நம்மள வராங்க, வள்ளுவர் சமூகத்தை சார்ந்தவர்கள் நம்மளுக்கு வராங்க. சோ இத்தனை சமூகத்தையும் இன்னும் பல சமூகங்கள் இருக்கு. இத்தனை சமூகத்தையும் புறக்கணித்து விட்டு எஸ்சிஏ அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இரண்டாம் இடத்துல வைக்கிறீங்க. இரண்டாம் இடத்துல நீங்க வைக்கிறதுடைய விளைவு என்னன்னா 5000 டிபார்ட்மெண்ட்ல 5 போஸ்ட் மட்டும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல 5 போஸ்ட் கால்ஃபர் பண்றாங்க கவர்மெண்ட். 5000 துறை அல்லது 5000 பிரிவுல 5 போஸ்ட் எவ்வளவு வருதுங்க டோட்டலா? 2500 அதிகமா வருதுங்களா? 2500 இல்ல அதிகமா வருதுங்களா? 2500 போஸ்டிங் நம்ம வைத்துக் கொள்வோம். ஒரு எடுத்துக்காட்டுக்கு 2500 போஸ்டிங் நம்ம வச்சுக்கிறோம். இந்த 2500 போஸ்டிங்ல ஒரே ஒரு பதவியை கூட நம்ம பட்டியல் வகுப்பை சார்ந்த பறையரோ பல்லரோ அல்லது வள்ளுவரோ தோட்டியோ அல்லது குதிரை வண்ணார் என்று சொல்லக்கூடிய நம்ம சமூகத்தை சார்ந்தவர்களோ யாரும் போக முடியாது. இன்றைக்கு இந்த நாட்டை ஆளுகின்றவர்கள், அரசு பணிகளில் ஆளுகின்றவர்கள் நமது சமூகத்தை சார்ந்தவர்கள் பெரிய லெவல்ல இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் இது புரிகிறதா இல்லையா என்று எனக்கு தெரியல. அல்லது அரசுக்கு இன்புட்ஸ் கொடுக்கக்கூடிய அதிகாரிகள் அனைவரும் குறிப்பா பட்டியல் வகுப்பு சார்ந்தவர்களுக்கு எதிராக இருக்கான். அப்படி நான் கொஞ்சம் வித்தியாசமான நபர், சாத்வீகம் என்பதை ஒரு விதத்தில் ஏற்றுக்கொண்டாலும் கூட அப்படி எழுதுகிற அதிகாரிகளின் கைகள் உடைக்கப்பட வேண்டும் இந்த மண்ணில. இல்லை என்றால் சமத்துவம் இந்த மண்ணை விட்டு மறைந்துவிடும். சமத்துவத்தை பேணி காக்கின்ற அரசாக பறைசாற்றுகின்ற இந்த அரசு சமூக நீதிக்கு எதிராக கொடுக்கப்படுகின்ற அந்த தரவுகளை எந்த விதமான ஆராய்ச்சிகளுக்கு உட்படுத்தாமல் அதில் கையெழுத்திடுவது என்பதெல்லாம் அடி முட்டாள்கள் செய்கின்ற செயலாகத்தான் இருக்கும். அரசை நடத்துகிறவர்கள் எவ்வாறு இதில் கையெழுத்திடுகிறார்கள், கோப்புகளில் கையெழுத்திடுகிறார்கள் என்று நினைத்தால் வேதனையாக இருக்கிறது. நாங்கள் வேலை செய்கின்ற அண்ணாமலை பல்கலைக்கழகம் இருக்கின்ற அந்த பகுதி என்பது எங்களை பொறுத்தவரை சிறப்பு வாய்ந்த பகுதி. இன்றைக்கு கூட அந்த மண்ணை ஆளுகின்ற எம்பியாக, நாடாளுமன்ற உறுப்பினராக நம்முடைய மூத்த சகோதரர் திருமா அவர்கள் இருக்கிறார். அங்கு இடஒதுக்கீடு இல்லை. இடஒதுக்கீட்டை இந்தியா முழுக்க நாம் அமுல்படுத்த போராடுவோம் என்று அறிவிக்கின்ற ஒரு தலைவர் ஆளுகின்ற சிதம்பரம் பகுதியிலே அந்த தொகுதியில கூட இடஒதுக்கீடு இல்லை. அவர் குறை சொல்லணுங்கிற எண்ணம் கிடையாது. இந்த அரசையும் குறை சொல்ல வேண்டிய தேவையில்லை. எங்களது உரிமைகளுக்காக நாம் பேசுகிறோம், நம்மளுடைய உரிமைகளை மீட்டெடுப்பதற்காக நாம் பேசுகிறோம், கூக்குரல் எழுப்புகிறோம், புலம்புகிறோம். ஆனாலும் இந்த அரசு செவி சாய்ப்பதாக தெரியவில்லை. மத்தியிலே ஆளுகின்ற அரசு முழுக்க தலித் விரோத அரசு. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. கூட விரைவில் இடஒதுக்கீட்டை கூட அவர்கள் இந்த மண்ணில் இருந்து அகற்றலாம். ஒருவேளை அப்படி அகற்ற நேர்ந்தால் ஒன்றை சொல்லிக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். என்னை போன்றவர்கள், நான் என்னை தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன், தவறாக என்ன வேண்டாம், பேனாவை கண்டிப்பா நான் பிடிக்க மாட்டேன். 100% இந்த மண்ணில் இடஒதுக்கீடு பறிக்கப்படுமையானால் பேனாவை நான் பிடிக்க மாட்டேன். மாறாக ஆயுதத்தை ஏற்றுவேன். இந்த போராட்டம் ஆயுத போராட்டமும் மாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சிக்குதோ என்கின்ற ஒரு சந்தேகம் எழுகிறது. இடஒதுக்கீடு என்கிறது ஒரு பிறப்புரிமை நீ ஏன் பறிக்கிற? நீ ஆள்ற, நாங்க முட்டாள்தனமா உனக்கு ஓட்டு போடுறோம், நானும் ஓட்டு போட்டிருக்கேன், வெற்றி தலை குனிகிறோம், ஓட்டு போட்டோம், உங்களுக்கு எல்லாம் வாக்களித்தோம், அதற்கு உண்டான எங்களுக்கு உண்டான உரிமையை கொடுக்கிறீர்களா என்றால் இல்லை. மாறாக எம் தலைவர்கள் இந்த மண்ணிலே வெற்றி சாய்க்கப்படுகிறார்கள். காரணம் என்ன? இந்த சமூகத்திற்காக யாரும் பேசுவதற்கு எந்த நபரும் இருக்கக்கூடாது, எந்த தலைவர்களும் இருக்கக்கூடாது என்று இன்றைக்கு அரசை ஆள்பவர்கள் நினைக்கிறார்கள்.
இந்த அரசாக இருந்தால் மட்டுமல்ல, ஏற்கனவே இந்த அரசு இதே நடைமுறை கொண்டிருந்தது என்பதுதான் உண்மை. இந்த மக்களுக்காக யாரும் பேசக்கூடாது. என்ன நினைக்கிறார்கள் என்றால், இந்த மக்களை ஒன்றுபடுத்தக் கூடாது. அப்படி ஒன்றுபடுத்தக்கூடிய தலைவராக வளர்ந்தவர்கள் மீது அடக்குமுறை ஏவப்படுகிறது அல்லது வழக்குகள் தொடுக்கப்படுகிறது. அவர்களை மௌனமாக ஆக்க முற்படுகிறார்கள். சகோதரர் புரட்சிமணி அவர்களுக்கு அமர்ந்திருக்கிறார். அவருடைய உரைகளை நான் தினமும் பார்க்கிறேன். அவர் சமூக வலைதளத்தில் அவர் உரையை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கார். ஒரு மிகச்சிறந்த அறிவியலாளராக, ஒரு மிகச்சிறந்த தரவுகளோடு அவருடைய அறிக்கைகள் இருக்கிறது. அவருடைய பேச்சை நான் உற்று நோக்கிக் கொண்டிருக்கின்றேன் தொடர்ச்சியாக. அவர் மட்டுமல்ல, இந்த சமூகத்தில் உருவாகி இருக்கின்ற சிறு சிறு தலைவர்களாக இருக்கின்ற பகுதி தலைவர்களாக இருக்கின்றவர்கள் கூட பேசுகின்ற தரவுகள் உலக தரவு இருக்கு. டேட்டாவின் அடிப்படையில் பேசுகின்ற தலைவர்களை சின்ன சின்ன தலைவர்கள் மட்டுமல்ல, மாணவர்கள் அமைப்பாக இருந்தாலும் சரி. தம்பி இங்க இருக்கிற அருண்முத்துக்குமரன் அவர்கள் இருக்காரு, ஒரு மிகச்சிறந்த எழுத்தாளர். அவருடைய எழுத்துக்களை பார்த்து நான் வியக்கிறேன். இந்த வயதில் எப்படி ஒரு கூர்மை. இவர்களை நாம் ஊக்குவிக்க வேண்டும் அல்லது நாம் செய்வது இந்த சமூகத்தை துரோகமா போயிடும். சகோதரர் புரட்சிமணி போராட்டங்களை வளர்க்க வேண்டும், வளர்த்தெடுக்க வேண்டும். அவருடைய தந்தையார் ஏற்கனவே போராடிய போராட்டங்கள் என்பது வேறு. அந்த காலத்தில் அவர் செய்த போராட்டம் என்பது இன்றைக்கு நினைத்து பார்க்க முடியவில்லை. அதைவிட கூர்மையான போராட்டங்களை சகோதரர் முன்னெடுக்க வேண்டும். அன்புக்குரிய தலைவர் கதிரவன் இருக்கிறார். இடஒதுக்கீடு சம்பந்தமான வழக்குகளை ஏற்கனவே அவர் தொடுத்து வழக்கு நிலுவையில் இருக்கிறது. நானும் இவர்களை எல்லாம் தெரிந்து கொண்டவன் என்கின்ற அடிப்படையில் இடஒதுக்கீட்டை ஏன் அமல்படுத்தவில்லை அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இருந்து நான் ஒரு வழக்கை தொடர்ந்திருக்கின்றேன். அந்த வழக்கு இப்போதும் நிலுவையில் இருக்கிறது. குறிப்பாக ஒன்று நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கின்றேன். இந்த அரசு சமூக நீதி அரசு, இந்த அரசு இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகின்ற அரசாக பறைசாற்றுகிறது. ஆனால் ஒரு எடுத்துக்காட்டை சொல்லுகிறேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலே உபரி ஆசிரியர் என்ற ஒரு கணக்கை இவர்கள் எடுக்கின்ற பொழுது முதலாக நான் தான் ஒரு கணிதத்தை அரசுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் உபரி ஆசிரியர் ஊழியர்களை கணக்கிடுவதற்கு முன்பாக தாழ்த்தப்பட்டவர்களுக்கு உண்டான இடஒதுக்கீட்டை அமல்படுத்தி விட்டுக் கொடுக்க வேண்டும் என்று நான் என்னுடைய கூக்குரலை எழுப்புகிறேன், கடிதத்தை கொடுக்கிறேன். ஆனால் அதன் பிறகு அங்கே வெளியனுப்பப்பட்டவர்களில் பெரும்பான்மையானவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள். தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த உரை அந்த அந்த வேர்டு இன்னைக்கு சொல்லக்கூடாதுன்னு சொல்றாங்க. சொல்லிதான் ஆகணும். சமூகத்தில் இருக்கிற இன்னைக்கு அந்த நிலை அதான இருக்கு. நாம் இந்த நாட்டை ஆண்டவர்கள் தான். ஆனால் ஏதோ ஒரு வகையில் நாம் பிரிக்கப்பட்டு இன்றைக்கு தாழ்த்தப்பட்டவர்களாக தான் இருக்கோம், தாழ்ந்துதான் இருக்கும். இந்த சமூகத்தை நாம் தாழ்ந்துதான் இருக்கோம். அதை சொல்றதுக்கு அரசுக்கு வைக்க இருப்பதற்கு அப்படி ஒரு வார்த்தையை பயன்படுத்த வேண்டாம் என்று நம்ம அரசை சொல்றாங்க. ஒரு வழக்கு தொடுக்கிறேன். அந்த வழக்குல உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவை தருகிறது. அந்த உத்தரவில் தெளிவாக சொல்லுகிறார்கள், இடஒதுக்கீடு என்பது என்றைக்கு இந்த பல்கலைக்கழகத்தை அரசு எடுத்துக்கொண்டதோ அப்பொழுது அரசின் அத்தனை ஜீவோக்களும் அரசின் அத்தனை அணுகுமுறைகளும் அங்கே செல்லும். ஆகையால் அவர் கேட்பது நியாயம், இடஒதுக்கீடு அங்கு அமல்படுத்த வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை சென்னை உயர்நீதிமன்றம் வழங்குகிறது. அதன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழக நிர்வாகம் அரசை அணுகுகிறது. இப்படி ஒரு சிக்கலான ஒரு தீர்ப்பை இவர் பெற்றிருக்கிறார், என்ன செய்யலாம் என்று கேட்கின்ற பொழுது இந்த அரசு கேடுகட்டத்தனமாக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை சார்ந்த ஒரு வைஸ் சான்சலர் இருக்கார், கேடுகட்ட ஒரு வைஸ் சான்சலர், சாதி அப்பட்டமா சாதி வெளிப்படுத்த ஒரு கேடுகட்ட ஒரு நபர். அதே போன்று அங்கே இருக்கின்ற பதிவாளர் ஏதோ அப்படி இப்படி இருந்தாலும் கூட அங்க இருக்கின்ற அந்த வைஸ் சான்சலர் என்று சொல்லக்கூடிய அவர் மிக கேடுகட்ட ஒரு நபர், ஆதிக்க மனப்பான்மை கொண்டவர், சாதி வரி பிடித்தவர். நான் பிரச்சனை எழுப்பிய பிறகு 4 அல்லது 5 நபர் எஸ்சி பிரிவு வச்ச அந்த நபர்களுக்கு நாய்க்கு பிஸ்கெட்டை போடுவது போன்ற சின்ன சின்ன பதவிகளை கொடுத்து அவர்கள் அரசு படிக்க வைத்திருக்கிறார். அவர்கள் எனக்கு எதிராக செயல்படுகிறார், கவலை இல்லை. ஆனாலும் இந்த அரசு என்ன செய்கிறது என்றால் இடஒதுக்கீட்டை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றம் இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவாக கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அரசு மேல்முறையீடு செய்கிறது என்றால் இதை விட ஒரு நல்ல உதாரணம், நல்ல எவிடன்ஸ் தேவையில்லை. இந்த அரசு இடஒதுக்கீட்டுக்கு எதிரான அரசு என்பதற்கு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் நடந்து கொண்டிருக்கின்ற அனைத்தும் ஒரு நல்ல உதாரணம். அதே போன்று மீண்டும் ஒரு முறை நான் வற்புறுத்தி கூறுகிறேன்,
நம்முடைய சகோதரர்களாகிய அருந்ததியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் 3% வருகிறார்கள் என்றால் நமக்கு சந்தோஷம், அவர்கள் முன்னேறட்டும், அதற்கு நாம் உறுதுணையாக இருப்போம். ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த பறையர் சமூகத்தின் விழுக்காட்டையும் ஒட்டுமொத்த பல்லர்களின் முன்னேற்றத்தையும் வள்ளுவர் சமூகத்தை சார்ந்தவர்களையும் தோட்டி சமூகத்தை சார்ந்தவர்களையும் அல்லது குதிரைவண்ணா சமூகத்தை சார்ந்தவர்களையும் இவர்களின் உரிமையை எல்லாம் பறித்து இவர்களை எல்லாம் அழித்து நாங்கள் அருந்ததியருக்கு கொடுப்போம் என்று இந்த அரசு நினைத்தால் அதை விட கேவலம் வேற எதுவும் கிடையாது. இந்த நாட்டை ஆளுகின்ற அமைச்சர்களுக்கு எனக்கு புரியல, கையெழுத்து போடுவதற்கு முன்னாடி உங்களுக்கு படிக்க தெரிஞ்சிருக்கணும். பெரும்பான்மையான அமைச்சர்கள் ஒரு நல்ல அறிவியலாளர்கள், நல்லா படிச்சவங்க அப்படி பறைசாற்றுறாங்க. ஆனா அங்க கையெழுத்து போடுறப்ப பாத்தீங்கன்னா கேடுகட்டத்தனமா இருக்கு. ஒரு லைனும் படிக்க தெரியாது இவங்களுக்கு வேண்டியதான் கரெக்ஷன். அமௌண்ட் கொடுத்தா எல்லா கையெழுத்து போடுவாங்க. அவங்களுக்கு இடஒதுக்கீடு என்பது கொள்கை சார்ந்த பிரச்சனை கிடையாது, சொல்லிக் கொள்வது கொள்கை சார்ந்த பிரச்சனைகளாக அவர்கள் கண்டுகொள்வது கிடையாது. ஆகையால் அன்பு உறவுகளுக்கு ஒன்றை மட்டும் நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். இத்தகைய நிகழ்வுகளை மக்கள் மன்றத்திலே நாம் எடுத்து செல்ல வேண்டும். மக்களை நாம் சந்திப்போம், மக்களிடம் எடுத்து சொல்வோம், மக்களை போராடட்டும். இனி 10 நபர்கள் அல்லது 50 நபர்கள் என்று போராடினால் மட்டும் போதாது. இந்த போராட்டம் வலிமை பெற வேண்டும். இந்த போராட்டம் மக்கள் தரும் போராட்டமாக மாற வேண்டும். அதற்கு நாம் கிராமமாக சென்று உழைக்க வேண்டும் என்ற எனது அன்பான வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து, உயிரை கொடுத்தேனும் இந்த இடஒதுக்கீட்டை நாம் காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எனது வேண்டுகோளை உங்கள் முன்னால் வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.